போலீஸ் ஸ்டேஷனில் 24 பேர் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் என தவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது அறிக்கையில், அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவியற்ற சாமானியருக்கு அநீதி இழக்கும் மரமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது. தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையிட்டதற்கு பிறகுதான் காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்பதை நாடறியும். இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு போலீஸ் மரண வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன? அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதியப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிதியை இந்த அரசு பெற்று தந்துள்ளதா? கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில், அந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுபோலவே இந்த வழக்கிலும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும். இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும். இல்லையேல் பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோக ஸ்டாலின் தலைமையிலான இந்த அராஜக அரசுக்கு வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.